கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மேம்படாதாக வெளிச்சத்தின் பாதைக்கு உங்கள் அன்பு நினைக்கலாம்ல கூட என் கூட வேலை செஞ்ச மேலதிகாரி 2 வருஷம் என் கூட வேலை செஞ்சார். அப்போ அவர் வேறு ஒரு இடத்துக்கு அவரை மாற்றி விட்டார்கள் திடீரென்று. அப்போ இன்னொருவர் வந்தார், எனக்கு மேலே இருக்கிறவங்க இன்னொருத்தவங்க வந்தாங்க. அப்போ திடீரென்று மாற்றினபடியால் அப்போ என் கூட வேலை செஞ்ச சக நண்பர்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு ரெஸ்டாரண்ட்டில் ஒரு ட்ரீட் மாரி அவருக்கு கொடுத்து அப்போ அவரை வழி அனுப்பி வைக்கலாம் அப்படின்னு சொல்லி ஏற்பாடு செய்தோம். அப்போ நாங்கள் எல்லாருமே ஒரு ரெஸ்டாரண்ட்டில் போய் அமர்ந்தோம். அப்போ அந்த இடத்துல என்னன்னு சொன்னால் புஃபே சிஸ்டம், அதாவது புஃபே வொலண்டாரியா, நீங்கள் எவ்வளோ வேணுமே எடுத்து சாப்பிட்லான்னு வச்சிங்களேன். ஆனால் கூல் ட்ரிங்க்ஸாக இருந்தாலும் சரி, அடுத்தது குடி, இந்த பியரு, விஸ்கி, ஜின்னு, ரம்மு, ஒயின் சொல்கிறாங்க பார்த்தீங்களா, இது காசு அதிகம். ஆனால் சாப்பிட்ற பொருள் மட்டும் நீங்கள் எவ்வளோ வேணுமே எடுத்து சாப்பிட்லாம். 22 யூரோன்னு வச்சிங்களேன், எவ்வளோ வேணுமே நீங்கள் சாப்பிட்லாம். ஆனால் குடியும் கூல் ட்ரிங்க்ஸும் விலை அதிகம். அப்போ மெனு கார்டை கொடுத்தாச்சு, அந்த குடிய வேண்டிய மெனு கார்டெலாம் கொடுத்துட்டாங்க. அப்போ நான் பெரும்பாலும் குடிக்க மாட்டேன்னு அங்கே இருக்கிறவங்க எல்லாருக்குமே தெரியும். அப்போ நான் சொன்னேன், எப்பா எனக்கு எதுவுமே வேணாம், தண்ணீர் இருந்தால் எனக்கு போதுமானது. ஏன்னா கேஸ் கூட எனக்கு வயிற்றுக்கு சில வேளைகளில் பிரச்சனை உண்டு, அதனால் கேஸ் பொருள் கூட நான் கூல் ட்ரிங்க்ஸ் குடிப்பதில்லை, தண்ணீர் போதும் அப்படின்னு சொல்லிட்டேன். அப்போ ஒரு இப்படி பார்த்து கொண்டிருக்கிறார்கள், என்னடா இது அப்படின்னு சொல்லி. அப்போ ஒருத்தர் பியர் ஆர்டர் பண்ணார். அப்போ நான் சொன்னேன், எதுக்கு இந்த பியரு, காசை கொடுத்து உடலை எதுக்கு கெடுத்துக்கொள்ளணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொன்னேன். ஏற்கனவே நான் பல முறையும் இதை குறித்து பேசியிருக்கிறேன். சரி பிரதர், இதெல்லாம் சகஜம் பிரதர், வெளிநாட்டில் என்ன பிரதர், தமிழகத்திலே பாருங்கள், இன்றைக்கு வெளிநாட்டு சரக்கு அடிக்கிற அரசியல்வாதிகள் உண்டு, நடிகர்கள் உண்டு, விளையாட்டு வீரர்கள் உண்டு, வாலிபர்கள் உண்டு. எந்த பண்டிகை வந்தாலும் சரி, இன்றைக்கு சரக்கு இல்லாமல் இருக்குமா? எந்த விழா வந்தாலும் சரக்கு இல்லாமல் இருக்குமா? விழானாலுமே சரக்கு இருந்தால் தானே பிரதர் அப்படின்ற மாதிரி இதை வாதம் பண்ணுறவங்களும் உண்டு. கிறிஸ்தவங்களே சொல்கிறேன் நான். என்ன பிரதர், இப்போ கிறிஸ்தவங்களில் கனெக்ட் பண்ணுறீங்களா அப்படின்னு கேட்கலாம். இந்த செய்தி தொடர்ந்து கேட்டுக்கொண்டு வாங்க. ஒரே ஒரு வசனத்தை, இது அன்றைய நாட்களில் இருந்த காரியங்களை கர்த்தர் எப்படியாக சுட்டி காண்பித்து எச்சரித்தார், இன்றைய சமூகத்தை அதை எப்படியாக சீரழித்து விட்டது அப்படி என்பதை நாம் யோசித்து பார்க்க போகிறோம். அப்போ சாப்பாடெலாம் முடிச்சுட்டு வெளியே வந்த பிறகு புகைப்பிடிக்க ஆரம்பித்தாங்க கொஞ்சம் பேர். அப்போ நான் சொன்னேன், தயவு செய்து நீங்களே என்ன செய்கிறீங்கன்னா, நல்லா யோசித்து பாருங்களேன், பணத்தை கொடுத்து ஒரு பொருளை வாங்கி, உடல் உழைப்பை கொடுத்து கஷ்டப்பட்டு வேலை செய்கிறீங்க. ஆனால் அந்த பணத்தை கொடுத்து பொருளை வாங்கி உங்கள் உடல் உறுப்பை நீங்களே என்ன செய்கிறீங்கன்னா, கத்தியால் குத்தி சிதைத்து கொள்ளுவீங்களா? ஒரு கத்தி எடுத்து உங்கள் உடல் உறுப்புகளை நீங்களே குத்துக்குவீங்களா அப்படின்னு கேட்டால் அது எப்படி அப்படின்றாங்க. அதை விட மோசமானது நீங்கள் புகைப்பிடிப்பதும் மது அருந்துவதும் அப்படி என்று சொன்னேன். சில வேளைகளில் எவ்வளோ பெரிய மேலதிகாரியாக இருந்தாலும் சரி, டிரான்ஸ்பரன்ஸாக நான் பயம் இல்லாமல் நேரடியாகவே பேசிடுவேன். என்கிட்ட உள்ள ஒரு குணம் அதுதான். திருச்சபையிலையும் அதுதான் என்கிட்ட உள்ள ஒரு குணம். அதனால் பலர் என்னை வெறுப்பார்கள், பலர் என்னை தவிப்பார்கள், பலர் என்னை ஒதுக்குவார்கள். ஏன்னா இவங்கிட்ட மாட்டினா போச்சுடா அப்படின்னு சொல்லி. ஒன்று பைபிளை வச்சு தாக்கிடுவோம், இல்லை ஏதாவது தத்துவங்களை ஏதாவது காரியங்களை பேசி நம்மளை தாக்கிடுவோம் அப்படின்றதுனால சிலர் சபையிலையும் சரி, பொதுவில் வேலை ஸ்தலங்களில் மற்ற இடங்கள்லையும் சரி, தொழிற்சங்கத்தில் கூட பலர் குடிப்பார்கள். ஆனால் இன்றைய வரை கிட்டத்தட்ட 22 வருஷத்தில் தொழிற்சங்கத்தில் மெம்பராகிறேன், டெலிகேவாகிறேன், ஆனால் மது அருந்தியதில்லை. பல திருமண விழாக்களுக்கு போய்க்கிற மது அருந்தியதில்லை. பல பிறந்தநாள் விழாக்கு போய்க்கிற மது அருந்தியதில்லை. அது ஷம்பாயிங்காக இருந்தாலும் சரி, ஒயினாக இருந்தாலும் சரி. சரி, நான் மேட்ருக்கு வரேன். அப்போ நேரடியாகவே அந்த அதிகாரிகிட்டையும் சரி, வந்தவங்ககிட்டையும் சரி புகையை குறித்து பேசினேன். அப்போ ஒரு காரியத்தை புரிஞ்சுக்கணும், ஒரு வெள்ளை பஞ்சை எடுத்து ஒரு பாட்டிலில் வைத்து கொள்ளுங்கள். புகைப்பிடிக்கிறவர்கள் புகையை இழுத்து அந்த பாட்டிலில் இருக்கிற பஞ்சு உள்ள ஊதுங்கள் ஊதுங்கள் ஊதுங்கள். அதுக்கு பிறகு அந்த பஞ்சு எந்த கலரில் மாறுதுன்னு பாருங்கள். அப்படியாகத்தான் உங்களுடைய லிவர், அதாவது கல்லீரலும் சரி, நுரையீரலும் சரி
கலர் மாற்றப்பட்டு அரிக்கப்பட்டு அதாவது சில டைமில் வினேகர் அல்கோல் வாங்கின்னு போவாங்கன்னு வச்சுங்களேன். அதாவது மஷினில் ஊற்றுறதுக்கு, வாஷிங் மிஷின் சொல்கிற பார்த்தீங்களா, அதில் ஊற்றி, ஏன்னா கல்கர் இருக்குமா, அந்த கல்கரை இந்த அல்கோல் சிலவங்க டாய்லெட் சுத்தமாகறதுக்கு இந்த அல்கோலை ஊற்றுறாங்க. அப்போ எந்த அளவுக்கு அரிப்புத்தன்மை உள்ளது அந்த அல்கோல். எவ்வளவு விஞ்ஞான வளர்ச்சியில் டேஸ்டாகவோ இல்லை பாதிப்பு இல்லாமலோ ஒரு மேல்நாட்டு சரக்காக இருந்தாலும் சரி, கீழ்நாட்டு சரக்காக இருந்தாலும் சரி, கள்ள சரக்காக இருந்தாலும் சரி, நல்ல சரக்காக இருந்தாலும் சரி, எல்லாமே அது உடல் உறுப்பை அரிக்கக்கூடியது. உடனே சாப்பிட்றவன் 2 வருஷம் கழிச்சு சாவான். நல்ல சரக்கை சாப்பிட்றவன் 2 வருஷம் கழிச்சு சாவான். இவன் உடனே சாவான் கள்ள சாராயத்தை சாப்பிட்றவன். இதான் வித்தியாசம். ஆனால் சாக போகிறார்கள். உடல் உறுப்பை அரிக்க போகிறது, கெடுக்க போகிறது. அப்போ நான் சொன்னேன், என் கூட வேலை செய்கிறவங்கள்ட்ட மேலே, ஏன் நீங்கள் காசை கொடுத்து உங்கள் உடலை நீங்களே கெடுத்துக்கிறீங்க அப்படின்னு சொல்லுவேன். ஹூ அப்படி இப்படின்னு சிரிச்சிங்கன்னு காமெடி பண்ணுவாங்கன்னு வச்சுங்களேன். எனவே பிரியமானவர்களே, இதை குறித்து பைபிள் பேசுகிறதா? எந்த கொண்டாட்டமாக இருந்தாலும் சரி, இன்றைக்கு குடி வந்து விட்டது, இதை குறித்து பைபிள் பேசுகிறதா? பேசுகிறது. ஏசாயா 5ஆம் அதிகாரத்தை வாசித்து பாருங்கள். ஏசாயா 5ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் தன்னுடைய மக்களை குறித்து ஒரு எதிர்பார்ப்பை வைத்திருந்தார். இதை குறித்து நான் ஏற்கனவே ஒரு செய்தியில் பேசிட்டேன். என்ன எதிர்பார்ப்புனா, இப்பொழுது நான் என் நேசரிடத்தில் அவருடைய திராட்சை தோட்டத்தை குறித்து என் நேசருக்கு ஏற்ற ஒரு பாட்டை பாடுவேன். என் நேசருக்கு மகா செழிப்பான மேட்டிலே ஒரு திராட்சை தோட்டம் உண்டு. அவர் அதை வேலியடைத்து அதில் உள்ள கற்களை பொறுக்கி அதிலே நற்குல திராட்சை செடிகளை நட்டு அதன் நடுவில் ஒரு கோபுரத்தை கட்டி அதில் ஆலையையும் உண்டு பண்ணி அது நல்ல திராட்சை பழங்களை தரும் என்று காத்திருந்தார். அதுவோ கசப்பான பழங்களை தந்தது. ஆண்டவருடைய எதிர்பார்ப்பு நல்ல பழம், நல்ல கனி, மிகுந்த கனி, ஆண்டவருக்கு ஏற்ற ஒரு வாழ்க்கை, செயல், சிந்தனை, நேர்மை, உண்மை காணப்பட வேண்டும் என்று தன் மக்கள்கிட்ட எதிர்பார்த்தாரு. ஆனால் தன் மக்கள் அப்படி இல்லை. அப்போ அந்த மக்களை குறித்து பேசும்போது தான் ஏசாயா 5ஆம் அதிகாரத்தை வாசித்து பாருங்கள். 12வது வசனம் தான் இன்றைய கள்ளசாராயத்தை குறித்தும் இன்றைய விழாக்களிலே கிறிஸ்தவர்கள் அருந்துகின்ற மதுவை குறித்தும் நாம் இந்த வசனத்திலிருந்து கொஞ்சம் திங்க் பண்ணி பார்க்க போகிறோம். இப்படிப்பட்ட வசனத்தை இன்றைக்கு பலர் காண்பிக்க மாட்டார்கள். ஏன்னா பல போதகர்களுடைய பிள்ளைகளுடைய திருமணத்திலேயே ஒயின் பரிமாறப்படுகிறது. சிலர் சொல்லுவாங்க கலாச்சாரம் பிரதர், சிலர் சொல்லுவாங்க பழக்க வழக்கங்க பிரதர் அப்படின்னு. பிரான்ஸ் கலாச்சாரம் பழக்க வழக்கங்களை இந்தியாவிலேருந்து வந்த ஒருவர் கடைசியில் இந்த கலாச்சாரத்தின் அடிப்படையில் தான் கொஞ்சம் உணவு, அப்போ ஒயிட் ஒயின், ரெட் ஒயின், ரோஸ் ஒயின். என்ன பிரதர் இதெல்லாம் கரெக்டாக சொல்கிறீங்களேன்னு தெரியலாம். நான் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் ஒரு காலத்தில் ஃபுட் அண்ட் பேவரேஜ், அதாவது பாண்டிச்சேரி யூனிவர்சிட்டியில் படிக்கும்போது அப்போ இதை குறித்து நான் படிச்சிருக்கிறேன். ஒவ்வொன்றுலேயும் எத்தனை சதவீத அல்கோல்கள் இருக்கிறது அப்படி என்று ஒயின்லேயும் இருக்கிறது. அதனால தான் அந்த பாட்டிலில் போடுறாங்க உடலுக்கு கேடு இதை குடித்தால் அப்படின்னு. அப்போ யோசித்து பார்க்கணும். ஒரு வாலிபன் ஒரு விழாவில் பார்த்தேன். அந்த வாலிபன் ஷம்பாங்கி இப்போ கொடுக்குறாங்க. ஏன்னா இன்றைக்கி கல்யாணத்திலலாம் பார்த்திங்கன்னா ஷம்பாங்கி இல்லாமல் கல்யாணம் இருக்காது. அது இந்தியாவிலேயும் அந்த கலாச்சாரம் வந்து விட்டது. அப்போ ஒரு கப்பு குடித்தா ஒன்றும் பிரச்சனை இல்லை பிரதர் அப்படின்னு சொல்லுவாங்க சிலவங்க. அதில் ஒன்றும் தப்பு இல்லை பிரதர், பெருசாக அல்கோல் இல்லை பிரதர், கம்மியான அல்கோல் தான் பிரதர் அப்படின்னு சொல்லுவாங்க. 1 கப்பு, 2 கப்பு, 3 கப்பு, 4 கப்பு குடித்த உடனே விஸ்கி குடித்த போதை ஏறி ஒரு வாலிப சின்ன பையன் குத்தாட்டம் போட ஆரம்பிச்சிட்டான் கல்யாணத்தில். ஆனால் சொல்லுவார்கள் கலாச்சாரம் பிரதர், ஒன்றும் பிரச்சனை இல்லை பிரதர், 1 கப்பு தான் பிரதர், 2 கப்பு தான் பிரதர், இது விஸ்கி பிராண்டி மாரி அல்கோல் இல்லை பிரதர், 4ஆன அல்கோல் இல்லை பிரதர் அப்படி என்று சொல்வார்கள். சரி, இப்போ நான் பாயிண்ட்டுக்கு வரேன், கடைசியாக பார்ப்போம். அப்போ 12வது வசனம் சொல்லுது, அவர்கள் சுரமண்டலத்தையும் தம்புருவையும் மேளத்தையும் நாகசுரத்தையும் மதுபானத்தையும், நல்லா யோசிச்சுங்க, சாராயம், குடி, பிராண்டி, பியரு, ஷம்பாங்கு, ஒயின் எதுவாக இருந்தாலும் சரி, மதுபானத்தையும் வைத்து விருந்து கொண்டாடுகிறார்கள். ஆனாலும் நல்லா கவனிங்க, விருந்து கொண்டாடுகிறார்கள். ஆனாலும் கர்த்தரின் கிரியையை நோக்குகிறதும் இல்லை,
அவர் கரத்தின் செய்கையை சிந்திக்கிறதும் இல்லை. கசப்பான திராட்சை செடியாக போயிட்டாங்க, திராட்சை கொடியாக போயிட்டாங்க. பழம் இல்லை, கனி இல்லை. ஏன்னா கொஞ்சம் கொஞ்சமாக உலக கலாச்சாரம், கொஞ்சம் கொஞ்சமாக உலக கலாச்சாரமான திருமண முறைகள், கொஞ்சம் கொஞ்சமான உலக கலாச்சாரமான பண்டிகை முறைகள், கொஞ்சம் கொஞ்சமான உலக கலாச்சாரமான பாரம்பரியங்கள், இதெல்லாம் இன்றைக்கு திருச்சபைக்கும் வித்தியாசம் இல்லாமல் போய்விட்டது, உலகத்திற்கும் வித்தியாசம் இல்லாமல் போய்விட்டது. ஒரு கிறிஸ்தவன் ஒரு உலகத்திற்குள்ளே நடந்தால், ஒரு கிறிஸ்தவன் ஒரு விழாக்களில் போனால், அவன் கிறிஸ்தவன் என்ற அடையாளத்தை செயலின் மூலமாக, பார்வையின் மூலமாக, உடையின் மூலமாக, நடையின் மூலமாக அவன் வெளிப்படுத்த வேண்டும் என்பதை இயேசு பைபிளில் தெளிவாக பதிவு செய்திருக்கிறார். அதனால தான் சொன்னார், உலகம் முழுவதும் நீங்கள் எனக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள் என்று. எனவே இன்றைக்கு பலர் சொல்கிறாங்க, கள்ளக்குறிச்சியில் கள்ள சாராயத்தை குடிச்சிட்டு இத்தனை பேர் செத்து போயிட்டாங்களா அப்படி என்று பல கிறிஸ்தவர்களே ஆதங்கப்பட்டு கொள்ளுகிறார்கள் இன்றைக்கு பிரான்ஸில். என்னுடைய கேள்வி நான் சொன்னால், இன்றைக்கு கிறிஸ்தவத்திலையுமே இந்த மதுவும் குடியும் உள்ளே நுழைந்து விட்டதே. திருமணக்கள் விழாக்களில், பிறந்த நாள் விழாக்களில் நம்ம என்ன பதில் சொல்ல போகிறோம் உலகத்திற்கு? உலகத்திற்கு எப்படி சொல்லுவோம்? அதைத்தானே பவுல் சொல்கிறாரு, விபச்சாரம் செய்கிற நான் விபச்சாரம் செய்கிறவனை பார்த்து விபச்சாரம் செய்யக்கூடாதுன்னு எப்படி சொல்லுது? திருடுறவன் நான், திருடுறவன் அதாவது திருடக்கூடாது என்று சொல்லுகிற நான் திருடுறவனை போய் பார்த்து நானே திருடிக்கினேன் அவனை திருடாதன்னு எப்படி சொல்லிட்டு? கோயிலை கொள்ளையிடுற நான் இன்னொருத்தவனை போய் கோயிலை கொள்ளையிடாதன்னு எப்படி நான் போய் சொல்லிடுது அப்படின்னு பவுல் கேட்குறாரு. அப்போ சாட்சி உள்ள முன்மாதிரியான ஒரு காரியங்களை நாம் செய்யும்பொழுது தான் இந்த சமூகத்தை சீர்திருத்த முடியும். சமூகத்தில் உள்ள கள்ள சாராயத்தையும் சரி, நல்ல சாராயத்தையும் சரி ஒழிப்பதற்கு நாம் குரல் கொடுக்க முடியும். ஒரு சகோதரன் நினைக்கிறான், அந்த சகோதரன் இந்த குடியை குறித்து தெளிவாக பல இடங்களில் விழிப்புணர்வு ஊட்டும் வண்ணமாக நேரடியாகவே ஸ்பாட்டில் போய் பேசியிருக்கிறாரு. ஆனால் மக்கள் கேட்டார்களா? பைபிள் தெளிவாக பேசுகிறது பிரியமானவர்களே. இதை குறித்து இன்றைக்கு கிறிஸ்தவ விழாக்களில் எத்தனை பேர் போதை உள்ள ஷம்பாங்கியை பரிமாற மாட்டேன்னு முடிவெடுக்க போகிறோம்? போதை உள்ள ஒயினை நான் அது 2% ஆல்கோல் இருந்தாலும் சரி, 5% ஆல்கோல் இருந்தாலும் சரி, நான் இதை என்னுடைய திருமணத்தில், என்னுடைய பிள்ளை திருமணத்தில், விழாக்களில் இதை நாங்கள் பயன்படுத்த மாட்டோம், நாங்கள் கிறிஸ்தவர்கள் என்று எத்தனை பேர் முடிவெடுக்க போகிறாங்க? யோசித்து பார்க்கணும் பிரியமானவர்கள. உலக மனிதர்களுடைய விருப்பத்திற்கு ஏற்ற வண்ணமாக 2 பிரிவு நடக்கிறது திருச்சபைகளில், திருச்சபை விழாக்களில். உலகத்துக்கு மக்கள் வர்றவங்க வந்தால் அவங்களுக்கு வைனும் குடியும் கொடுப்பதும், விசுவாசிகள் வந்தால் அவங்க குடிக்க மாட்டாங்கன்னா அவங்களுக்கு வேற கொடுப்பதும். இது என்ன கிறிஸ்தவ கல்யாணமாக இது? ஆனால் நாம் என்ன செய்வோம்? ஞாயிற்றுக்கிழமையில் பாவத்தை குறித்து பேசுவோம், நீதி குறித்து பேசுவோம், பரிசுத்தத்தை குறித்து பேசுவோம், பந்தியில் கையை வைக்கிறவங்க சோதித்து பாருங்கன்னு பேசுவோம். எவ்வளோ வெளிவேஷம், எவ்வளோ மாயமாலம். எனவே பிரியமானவர்கள, இதை குறித்து இன்னொரு நாளைக்கு நான் தெளிவாக கொண்டு வருகிறேன். எனவே தேசத்திற்கு ஒளியாக உப்பாக கிறிஸ்தவர்கள் முதலாவது இருக்க வேண்டும். கிறிஸ்தவர்கள் முதலாவது விடுதலை பெற வேண்டும். மதுவிலிருந்தும் குடியிலிருந்தும் பல காரியங்கள்லேருந்தும் பல கொண்டாட்டங்களில் சாட்சி உள்ள கொண்டாட்டமாக இருக்கணும், நேர்மையான கொண்டாட்டமாக இருக்கணும். மக்கள் பார்த்து ஆஹா இதுதான்பா கிறிஸ்தவங்கன்னா இப்படித்தான்பா அப்படின்னு சொல்கிற அளவுக்கு நம்மளுடைய காரியங்கள் இருக்கணும். இல்லை என்றால் தேவனுக்கு முன்பாக எந்த உலகத்திலேயே நாம் கணக்கு கொடுப்போம். நிறைய பேர் சொல்லுவாங்க, பரலோகத்துக்கு போனால் தான் கணக்குன்னு. உண்மை தான், பரலோகத்துக்கு போனால் தான் அங்கே கணக்கு கொடுக்க போகிறோம். இந்த உலகத்தில் நாம் கணக்கு கொடுப்போம். பைபிள் அதை குறித்து பேசுகிறது. அதை இன்னொரு நாளைக்கு நான் கொண்டு வரேன். ஐயோன்னு பேசுது பைபிள் இந்த மதுவை குறித்து, கேடுன்னு பேசுது. அப்போ எங்கே கேடு, எங்கே விளைவு? இங்கே விளைவு. அதைத்தான் கள்ளக்குறிச்சியில் பார்க்குறோம், அதனுடைய விளைவு கேடு. எனவே தயவு செய்து இந்த செய்தியை எல்லாருக்கும் கொண்டு போங்க. கிறிஸ்தவர்களாக இருந்தாலும் சரி, எந்த மதத்தினராக இருந்தாலும் சரி, குடியை கெடுக்கும், உடலை கெடுக்கும்,
வாழ்க்கையை கெடுக்கும், நம்முடைய ஆன்மீகத்தை கெடுக்கும், நம்முடைய பரிசுத்தத்தை கெடுக்கும். கடைசியில் நம்மையே அதுக்கு ஆண்டவரை விட்டு இயேசுவை விட்டு பிரித்து விடும் என்பதை உணர்ந்து சாட்சி உள்ள வாழ்க்கை வாழ கர்த்தர் தேசத்தில் உள்ள தலைவர்களுக்கும், பரிசுத்தமான உண்மையான வாழ்க்கை வாழ தேசத்தில் உள்ள தலைவர்களுக்கும், விசுவாசிகளுக்கும், மனிதர்களுக்கும் அப்படிப்பட்ட கிருபையை கொடுக்க மனிதன் மனமாற, பண ஆசை, பெண்ணாசை, பொன்னாசை, மண்ணாசை விட்டு மனிதன் மனமாற ஆண்டவரை, பைபிளை நோக்க கிருபை செய்வாராக. ஜெபம் செய்வோம். எங்கள் அதிகமாக நேசிக்கிற பரலோக பிதாவே, ஆண்டவரே, விருந்துகள், கொண்டாட்டங்கள், விழாக்கள், இப்படிப்பட்ட காரியங்களில் நாங்கள் உண்மை உள்ளவர்களாக, நேர்மை உள்ளவர்களாக, சாட்சி உள்ளவர்களாக, உலக காரியம், உலக கலாச்சாரத்தில் சிக்குண்டு சாட்சி எழுந்து போகாதபடி நாம மகிமைக்காக எல்லாவற்றையும் செய்யும்படியான கிருபை தருவீராக. தேசம் மாறட்டும், அரசியல் தலைவர்கள் மாறட்டும், மனிதர்கள் மாறட்டும், நாங்களும் மாறட்டும். உம்முடைய வழியில் நடக்க கிருபை தருவீராக. இயேசு கிறிஸ்துவின் தாழ்மை ஜெபங்கள் நல்ல பிதாவே. ஆமென்.